ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் அருணன் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்னோட வாய்ஸ், என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ எல்லாருக்குமே கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட தமிழ் சான்றோர்களை பற்றின ஒரு 360 வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. இதில் நம்மளோட ஜென்ரல் தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான தமிழ் ஆசிரியர்கள் இருக்காங்க தெரியுங்களா, அவங்கள பற்றின ஸ்டாட்டிக்கான ஒரு சில விஷயங்கள் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 6th-12th வரையும் இருக்கக்கூடிய கம்பைல்டு வெர்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப பாரதிதாசன் அப்படி சொல்லிட்டு ஒரு பேர் இருந்தார் அப்படின்னா, பாரதிதாசன் வந்து 6th, 8th, 9th அதே மாதிரி +1 எங்கெங்க இருக்காரோ அது எல்லாமே கம்பைல் பண்ணி தான் பார்த்தா இந்த PDF அப்படின்னு தான் வந்து கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த PDF வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகே, நம்மளோட அடா 24/7 மொபைல் ஆப்ல இந்த PDF அப்படின்னு நான் வந்து கொடுத்துறேன். ஸோ மறக்காம நீங்க யாராவது டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா ஓகே, நம்மளோட அடா 24/7 டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாரதிதாசன் அவர்களை பத்தி பார்க்க போறோம். ஸோ பாரதிதாசனை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட அடா 24/7 இப்ப ரீசெண்டா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா Group 2 மற்றும் Group 4 எக்ஸ்க்ளூசிவான பேட்சஸ் அப்படின்னு இப்ப வந்து லான்ச் பண்ணிருக்கோம். குறிப்பா பார்த்தா ஓகே, நம்மளோட தமிழ்நாட்டில் ஓகே நிறைய மாணவர்கள் படிக்கின்ற ஒரு எக்ஸாமினேஷன் பார்த்தா இப்போ பிரசென்டா பார்த்தா இந்த Group 4 எக்ஸாமினேஷன் தான். இந்த Group 4க்கு பார்த்தா லட்சியம் 4.0 அப்படின்ற ஒரு பேட்ச் தான் பார்த்தா இப்போ லான்ச் பண்ணிக்கோம். சரிங்களா? இந்த பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே மே 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நமக்கு வந்து இன்னும் கணிசமான நாட்கள் இருக்கு, ஒரு 20 நாட்கள் அப்படின்னு நமக்கு வந்து டைம் இருக்கு. ஸோ மே 4 ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வர போகுதுங்களா, அந்த ரிசல்ட் வர அன்னைக்கு தான் பார்த்தா நம்மளோட பேட்சுமே ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ பயங்கரமான ஒரு கோஇன்சிடென்ஸா தான் இருக்க போகுது. சரிங்களா? இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணும் மறக்காம நம்மளோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ எப்படி ஜாயின் பண்ணனும் அப்படிங்கற விஷயங்கள்லாம் நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோல நான் வந்து சொல்றேன். சரிங்களா? சரி, ஓகே. சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பாரதிதாசன் இருக்காருங்களா. சோ பாரதிதாசன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ பாரதிதாசன் யாரு, ஓகே, எங்க பிறந்திருக்காரு, அவரோட ஓவரால் பேக்ரவுண்ட வந்து பார்க்க போறோம். சோ பாரதிதாசன் இவரோட உண்மையான பேர் என்ன அப்படி சொல்றோம்னா சுப்புரத்தினம் அப்படி சொல்லுவாங்க, அப்படினா கனக சுப்புரத்தினம். இது ரெண்டுமே பண்ண யாரை வந்து குறிக்குது அப்படி சொல்றோம்னா பாரதிதாசன் தான் குறிக்குது. சரிங்களா? சோ பாரதிதாசன் அப்படி சொல்லிட்டு பெயர் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படி சொல்லிட்டு பண்ணா, பாரதியார் இருக்காரு தெரியுங்களா, பாரதியார் மீது உள்ள பற்றின் காரணமா தான் பார்த்தா இவருக்கு வந்து பாரதிதாசன் அப்படின்ற ஒரு பேர் வந்து வந்திருக்கு. ஓகே, பாரதி தாசன், தாசனால என்னது ஒரு அடிமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்ப பாரதியாரோட அடிமை தான் பார்த்தா பாரதிதாசன் அப்படி சொல்லிட்டு இவர் பேருக்கு ஒரு காரணமும் இருக்கு. இவரோட பெற்றோர்கள் பார்த்தா கனகசபை மற்றும் லட்சுமி அம்மாள். ஓகே, இவங்களோட மனைவி பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா பழனி அம்மையார். இவர் எந்த ஊர்ல பிறந்திருக்கார் அப்படின்னா புதுச்சேரியில பிறந்திருக்காருப்பா. ஓகே, புதுவை குயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, சோ பாரதிதாசன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம என்ன நினைச்சக்கூடாது, தமிழ்நாட்டில் பிறந்தான்னு நினைச்சக்கூடாது. இவர் பிறந்த இடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா புதுச்சேரி, அதாவது புதுவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 24/4/1891. இன்னும் ஒரு 5-6 நாள்ல பார்த்தா இவருக்கும் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் வரப்போகுது. சரிங்களா? எஸ், அதே மாதிரி பார்த்தா இவர் இறந்தது பார்த்தா 21/4/1964 பார்த்தீங்கன்னா இவர் வந்து இறந்த தினம். அதே மாதிரி இவரோட பேர் மாற்றத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா பாரதியின் மீது உள்ள பற்றின் காரணமா தான் பார்த்தா கனக சுப்புரத்தினம் அப்படின்ற ஒரு பேரை என்னன்னு மாத்திக்கிட்டாரு, பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கிட்டாரு. சரிங்களா? அதே மாதிரி இவர் வந்து பன்முகத்தன்மை கொண்டவர்ப்பா. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கவிஞராகவும் இருந்திருக்காரு, ஒரு இதழாளராகவும் இருந்திருக்காரு, அதே மாதிரி ஒரு தமிழ் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. இது மாதிரி பன்முகத்தன்மையை கொண்டவர் தான் பார்த்தா பாரதிதாசன் அவர்கள். அதே மாதிரி தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகியவற்றில் என்னது புலமை மிக்கவரா இருந்திருக்காரு. ஓகே, தமிழ் மட்டும் கிடையாது. ஓகே, புதுச்சேரியில பிறந்தாலும் பண்ணா இவருக்கு வந்து பிரெஞ்சுமே நல்லா தெரியும். இதை தாண்டி பண்ணா ஆங்கிலத்திலுமே பண்ணா புலமை வாய்ந்தவரா பார்த்தா பாரதிதாசன் அவர்கள் இருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி இவருடைய 16வது வயதுல பார்த்தா ஒரு பேராசிரியர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா புதுவை அரசினர் கல்லூரியில பார்த்தா பேராசிரியராக ஜாயின் பண்ணிருக்காரு. இவருக்கு பல்வேறு புனைப்பெயர்கள் அப்படின்றது இருக்குப்பா. அதுவும் குறிப்பா பார்த்தா புரட்சி கவிஞர், அதாவது இவரோட பாடல்களை பார்த்தீங்கன்னா புரட்சிகரமான சிந்தனைகள் அதிகமா இருக்கிறதால புரட்சி கவிஞர் அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி பாவேந்தர் பாரதிதாசன் என்று அறியப்படுகிறார். ஓகே, நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு வருஷமும் பார்த்தா பாவேந்தர் அவர்களோட பேர்ல பார்த்தா ஒரு விருது அப்படின்றது கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அறியப்பட்டவர் பார்த்தா இவர் தான். ஓகே, தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு, இயற்கை அழகு வந்து ரொம்ப அருமையா பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் வந்து காமிச்சிருப்பார். குறிப்பா பார்த்தா அழகின் சிரிப்பு அப்படின்ற ஒரு நூல் இருக்கு. அதுல முழுக்க பார்த்தா இயற்கையோட வர்ணனை தான் என்னது அவ்வளவு அருமையா பார்த்தா இவர் வந்து மேற்கோள் காட்டியிருப்பாரு. சரிங்களா? அதனால பார்த்தா இவர் வந்து தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இதை தாண்டி இவர் குயில் அப்படின்ற ஒரு இதழை வந்து நடத்திருக்காருப்பா. அந்த காலத்துல ஒவ்வொரு ஆசிரியரும் என்ன பண்ணிருக்காங்க, ஒவ்வொரு மேகசின் வந்து நடத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா இவர் என்னது குயில் அப்படின்ற ஒரு இதழ் வந்து நடத்திருக்காரு. அதனால தான் நான் சொன்னேன் புதுவை குயில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதே மாதிரி இவருடைய ஒரு பாடல் இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தா வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. இது ஆக்சுவலி பார்த்தா நிறைய டைம் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி. ஓகே, அப்போ புதுச்சேரி அரசாங்கத்தோட கடல் வாழ்த்து பாட்டை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவரோட பாடலை வந்து எடுத்துக்கிட்டாங்க. எப்படி நம்ம தமிழ்நாட்டுல மனோன்மணியம் சுந்தரனார் அவர்களோட பாடல் இருக்கு தெரியுங்களா, நீராறும் கடல் உடுத்த நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொல்றோம். அதே மாதிரி புதுச்சேரி அரசாங்கத்தோட தமிழ் தாய் வாழ்த்து என்ன அப்படின்னு பார்த்தா வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்ற ஒரு பாட்டு தான் பார்த்தா புதுவை அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட வாழ்த்து பாடலா ஏத்துக்கிட்டாங்க.
தம் கவிதைகள்ல இவர் என்ன பண்ணிருக்காரு, பெண் கல்வியை பத்தி பேசியிருக்காரு, கைம்பெண் மறுமணத்தை பத்தி பேசியிருக்காரு, பொது உடைமை கருத்துக்களை பத்தி பேசியிருக்காரு, அதே மாதிரி பகுத்தறிவுவாத சித்தாந்தங்களை என்ன பண்ணிருக்காரு, எடுத்து வச்சிருக்காரு. அப்ப பெண்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது பார்த்தா ஓகே நூல்கள் மூலமா இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே குடும்ப விளக்கு அப்படின்ற ஒரு நூல் இருக்கு. குடும்ப விளக்கு அப்படின்ற ஒரு நூல்ல பண்ணா பெண்ணோட கல்வி எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு பெண்ணிற்கு கல்வி கொடுக்கறப்ப ஓகே அந்த பெண் கல்வி கற்று சமுதாயத்துல எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்கிறாள் அப்படின்றது பண்ண இதுல வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கல்லாத பெண்களோட இழிநிலையை பார்த்தீங்கன்னா இரண்ட வீடு அப்படின்ற ஒரு நூல்ல சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அப்போ ஒரு பெண்ணுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இவர் வந்து மேற்கோள் காட்டியிருக்காரு. இது இல்லாம பார்த்தா கைம்பெண்கள் மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஆதரிச்சிருக்காரு. அதான் பார்த்தீங்கன்னா என்னது, கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பண்ணா கைம்பெண் மறுமணம் அப்படின்ற ஒரு கருத்து. அதே மாதிரி பொது உடைமை ஓகே பொது உடைமை சித்தாந்தங்களை வச்சிருக்காரு. அதே மாதிரி பகுத்தறிவு சிந்தனைகள் ஓகே ரேஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓகே சோ அதாவது மூட நம்பிக்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஓகே மக்கள் எதுக்காக இருந்தாலுமே பண்ணா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்பி மூட நம்பிக்கையோட என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா இது இப்படிதான் அது அப்படிதான் சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. ஆனா அது கிடையாது. உண்மையான அரசியல் ஓகே உண்மையான அறிவியல் நோக்கத்தோட நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அணுகுறீங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பகுத்தறிவு சிந்தனை அப்படின்ற நிறைய ரேஷனலிசம் கருத்துக்களையும் வந்து வெளியிட்டிருக்காரு. இதை தாண்டி பண்ண இவரை சிறப்பிக்கும் விதத்துல, ஏன்னா நம்ம தமிழுக்காக இவ்வளவு பண்ணியிருக்காரு, ஆனால் இவரை சிறப்பிக்கும் விதத்துல நம்மளோட தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றோம்னா இவரோட பேர்ல பார்த்தா ஒரு யூனிவர்சிட்டியை உருவாக்கி இருக்காங்க. சரிங்களா? திருச்சியில இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்ற ஒரு பேர் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி முதல் முறையா என்ன பண்ணிருக்காரு, அமைதி அப்படின்ற ஒரு தலைப்புல எந்த ஒரு ஓகே டயலாக் அதாவது உரையாடலுமே இல்லாத ஒரு நாடகத்தை 1946ஆம் ஆண்டு என்ன பண்ணிருக்காருன்னா இவர் வந்து நிகழ்த்தியிருக்காருப்பா. சோ மொத்தம் பார்த்தா இந்த நாடகம் எத்தனை காட்சிகளை கொண்டது, 16 காட்சிகளை கொண்டது. சோ உரையாடலே இருக்காது, கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா டயலாக் எதுவுமே இருக்காது. அமைதியாவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நாடகத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஓகே நடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்றதான். சரிங்களா? அதே மாதிரி இவரோட நூல்கள்லாம் பாருங்கப்பா, இசையமது, மணிமேகலை வெண்பா, ஓகே பாண்டியன் பரிசு, சஞ்சீவி பருவதத்தின் சாரல். அப்போ இந்த சஞ்சீவி பருவதத்தின் சாரல் அப்படின்றது என்ன நூல், என்ன விஷயத்தை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு பார்த்தா பொது உடைமை கருத்துக்கள் இருக்கு தெரியுங்களா, அந்த பொது உடைமை சித்தாந்தங்களை வெளிப்படுத்துவது பார்த்தா இந்த சஞ்சீவி பருவதத்தின் சாரல் அப்படின்ற ஒரு நூல். அதே மாதிரி எதிர்பாரா முத்தம் அப்படின்ற ஒரு நூல் இருக்குப்பா. ஓகே அதே மாதிரி பிசிராந்தையார், இந்த பிசிராந்தையார் அப்படின்ற ஒரு நாடக நூலுக்கு என்ன பண்ணிருக்காங்க, சாகித்ய அகாடமி அப்படின்றது வழங்கியிருக்காங்க. பிசிராந்தையார் அப்படின்ற ஒரு நாடக நூலுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கியிருக்காங்க. இதை தாண்டி பார்த்தா சேர தாண்டவம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு, தமிழச்சியின் கத்தி அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, இளைஞர் இலக்கியம், இரண்ட வீடு, கண்ணகி புரட்சி காப்பியம், குறிஞ்சி திட்டு, இது எல்லாமே பண்ணா இவருடைய முக்கியமான நூல்களா நம்ம வந்து சொல்லலாம். ஓகே பாவேந்தர் பாரதிதாசனோட முக்கியமான நூல்கள் அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய எல்லா நூல்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துடும். சரிங்களா? இதை தாண்டி வேற என்னென்ன மாதிரியான சிறப்புகள் அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு பண்ண சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒவ்வொரு வருஷமும் சிறந்த கவிஞர்கள் இருக்காங்க தெரியுங்களா, அந்த சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது அப்படின்றது பார்த்தா வழங்குறாங்க. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியில பண்ணா பாவேந்தர் பாரதிதாசன் இருக்காருல்ல, அவரோட பேர்ல பண்ண ஒரு யூனிவர்சிட்டியுமே இயங்குது 1982ல இருந்து. அதே மாதிரி அந்த யூனிவர்சிட்டியோட முக்கியமான மோட்டோ என்ன ஓகே அதான் பார்த்தா அவங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா புதியதோர் உலகு செய்வோம். ஓகே புதியதோர் உலகு செய்வோம் அப்படின்னு தான் பார்த்தா அந்த யூனிவர்சிட்டியோட டேக்லைன். ஓகே இதையும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி முக்கியமான மேற்கோள்கள்லாம் ஒரு டைம் பார்த்தலாமா, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அந்த நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. அப்போ ஒரு பெண்ணுக்கு கல்வி எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் சொல்றாரு பாருங்க. கல்வி இல்லாத பெண்கள் ஒரு கலர் நிலம் மாதிரியாம், அந்த கலர் நிலத்துல ஓகே புல்லு மட்டும் தான் விளையும், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. அப்ப பெண்ணுக்கு கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழுக்கு அமுதென்று பெயர், இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தமிழுக்கு அமுதம் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு, அந்த தமிழ் எங்களோட உயிருக்கு இணையானது அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே அப்ப தமிழோட மேன்மை எந்த அளவுக்கு சிறப்பிச்சு பாடியிருக்காரு பாருங்க. ஓகே அதே மாதிரி பாருங்க, தமிழின் மேன்மையை இழந்தவனை என் தாய் தழுத்தாலும் விடேன். ஓகே ஒரு பையனுக்கு ஓகே சோ ஒரு மகனுக்கு எவ்வளவுதான் கோவம் வந்தாலுமே தாய் ஏதாவது ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா அவன் வந்து அமைதியாயிடும். ஆனா தாய் சொன்னாலுமே நான் கேட்க மாட்டேன். எப்ப அப்படின்னா என்னோட தமிழை யாராவது கிண்டல் பண்றாங்க, என்னோட தமிழோட மேன்மை யாராவது பழிக்கிறாங்க அப்படின்னா என் தாய் தடுத்தாலும் என்ன பண்ண மாட்டேன், அவங்க சும்மா விட மாட்டேன் அப்படின்றது இவர் வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அப்ப எங்க வாழ்க்கையும் சரி எங்களோட வளமும் சரி எப்பயுமே மங்காத தமிழை போன்றது என்று சங்கே முழங்கு அப்படின்ற ஒரு ஓகே மேற்கோள் வந்து இவர் முன் வச்சிருக்காரு. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். ஓகே சோ நல்லதொரு குடும்பம், நல்லதொரு கல்வியில் சிறந்த ஒரு குடும்பம், பண்பிலும் ஒழுக்கத்திலும் ஓகே எல்லாத்தையுமே சிறந்த ஒரு குடும்பம் வந்து ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி இவர் வந்து சொல்றாருப்பா.
தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்ததுண்டோ அப்படின்ற ஒரு வரியை வந்து முன் வச்சிருப்பாரு. அதாவது தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் வந்து இந்த உலகத்துல என்னது மரணமே கிடையாது. அப்படி அந்த தமிழுக்கு தொண்டு செய்த பாரதி தான் செத்துருவாரா அப்படின்றது பார்த்தா பாரதிதாசனோட முக்கியமான ஒரு கருத்து. சரிங்களா? அடுத்தது முத்தமிழ் நாட்டு மானம் பெரிதன்றி மூச்சு பெரிதில்லை கான். அப்ப முத்தமிழ் அப்படின்றது என்னப்பா நம்மளுக்கு தெரியும், இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த முத்தமிழ் நாட்டு மானம் பெரிதின்றி, என்னோட தமிழ்நாட்டோட இல்ல இந்த 3 தமிழ் இருக்கு தெரியுங்களா, அந்த தமிழோட பெருமையை தாண்டி என் மூச்சு கூட எனக்கு வந்து பெருசு இல்ல, என் மொழி தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும். இப்ப நடக்கக்கூடிய ஓகே சோ கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா ஓகே சோ தமிழாய்ந்த தமிழன் தான், அதாவது தமிழாய்ந்த தமிழன் அப்படின்னா என்னது, தமிழ்ல பல நூல்களை கற்று அந்த தமிழ் வழியில் நடக்கின்ற ஒருவன் தான் நம் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். ஓகே, அப்படின்றது பண்ண இவரோட முக்கியமான ஒரு கருத்து. ஓகேயா, தமிழாய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தையுமே பண்ண இவர் வந்து முன் வச்சிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து தான். சரிங்களா? எஸ். அதே மாதிரி புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். அப்போ எல்லாருமே சேர்ந்து என்னது, நல்ல கல்வி கற்று ஓகே புதியதொரு உலகத்தை செய்வோம். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னது, திருச்சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட ஒரு மோட்டோவாகவும் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, அடுத்து பாருங்க பெண்களை பத்தி இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது. அதாவது பெண் என்பவள் பேதை அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ ஓகே இந்த நாடுன்றது என்னது உருப்படவே உருப்படாது அப்படின்றத பண்ணா இவரோட முக்கியமான ஒரு கூற்று. சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ பெண் கல்விக்காக நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. அதே மாதிரி கைம்பெண் மெருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு, ஆதரவு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பண்ணா ஒரு பெண்ணுக்கு கல்வி எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ன்றது பார்த்தீங்கன்னா என்னது ஆணித்தனமா நிறைய மேற்கோள்கள்லாம் இவர் வந்து காட்டியிருக்காரு. சரியா? எஸ். அடுத்து பாருங்க இவரோட முக்கியமான பாடல் வரிகள் அப்படி லைட்டா பார்த்தலாம். இப்ப நம்ம பார்த்தோம் தெரியுங்களா, தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். அப்ப தமிழுக்கு அமுதம் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு, அந்த தமிழ் என்னது எங்களோட உயிருக்கு இணையானது அப்படின்றது இவரோட முதல் வரி இங்க இருக்கு. அடுத்து பாருங்க, தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் போன்றது. தமிழுக்கு நிலவு அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு, அந்த தமிழ் எங்களோட விளைவுக்கு என்னது நீர் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழுக்கு மனமொன்று பெயர், இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் போன்றது. ஓகே, இது எல்லாமே பண்ணது இவரோட முக்கியமான ஒரு பாடல் வரிகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த பாடல் வரிகள் எல்லாமே பார்த்தா நம்மளோட பள்ளி பாட புத்தகத்துல இருக்கிறதா. சரிங்களா? இது எல்லாமே நம்ம எக்ஸாம்ல கேட்டதான்பா. ஓகேங்க, பாருங்க, கல்வி இல்லாத பெண்கள் கலநிலம் அந்த நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கல்வியுடைய பெண்கள் திருத்திய கலனி அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நபில நோனான். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா என்னது, கல்வியுடைய பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்களாக மதிக்கப்படுகிறார்கள். அவர்களோட பிள்ளைகள் தான் பார்த்தீங்கன்னா என்னது வாழ்க்கையில ஓகே எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கமான முறையில கற்று இந்த நாட்டை வந்து வழி நடத்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க இதுல. சரிங்களா? எஸ். ஓகே, நிறைய பெண்களை பத்தி தான் இவர் வந்து பாடிப்பார். இந்த வரியெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க. சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செய்யலும் பெண்கள் தமைக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. அதாவது சமைக்கிறதும் வீட்டு வேலை செய்யறதும் அது என்னது பெண்களோட வேலை. இப்ப கூட நம்ம வந்து ஓகே இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன் நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா, சமைச்சு கொடுங்க, வீட்டுல மனைவி இருக்காங்க இல்ல அம்மா இருக்காங்க அப்படின்னா சமைச்சு கொடு, என்ன நான் போய் சமைக்க முடியுமா, சமைச்சு கொடு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அது வந்து ரொம்ப தப்புன்னு சொல்றாரு. சரிங்களா? அதாவது சமைக்கிறது வீட்டு வேலை செய்யறது என்னது பெண்களோட வேலை மட்டுமே கிடையாது. ஆடவர்கள் நமக்கும் அந்த பணிகள் ஏற்கும் என்றனும் நன்னால் காண்போம். அப்ப நான் ஒரு நாள் சமைக்கிறேன், நீ ஒரு நாள் எனக்கு டைம் இருக்கு, அப்ப நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். ஓகே, சோ அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, உதவி பண்றன்ற பேர்ல ஓகே சோ அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க வீட்டுல இருக்கவங்க, எப்பா நீ உதவியே பண்ண தேவையில்ல, நானே பண்ணிக்கிறேன், நான் தனியா பண்ணா கூட சீக்கிரமா பண்ணிக்கிறேன், நீ உதவி பண்றன்ற பேர்ல ஒண்ணு பண்ற பாரு அப்படின்ற மாதிரி நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். சரிங்களா? சோ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பண்ணா ஆண்களும் பெண்களும் என்னது ஒவ்வொரு வேலையுமே பண்ணா சமமா பங்கெடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. சரிங்களா? அப்போ ஆடவர்கள் நமக்கும் அந்த பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னால் காண்போம், சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார் அப்படின்றது சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா? ஓகே, இது எல்லாமே பார்த்தா இவரை பத்தின முக்கியமான ஒரு பாடல் வரிகளா நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ இதுதான் பார்த்தா பாரதிதாசனை பத்தின முக்கியமான விஷயங்கள். சரிங்களா? இந்த பாரதிதாசன் பத்தி ஓகே நம்மளோட பள்ளிப்பாட புத்தகத்துல கொடுத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பாடல் வரிகள், அவரோட முக்கியமான மேற்கோள்கள், அவருடைய வரலாறு, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட ADA 24/7 மொபைல் ஆப் இருக்கு தெரியுங்களா, அந்த ஆப்ல வந்து நான் வந்து கொடுத்துறேன். ஓகே, மறக்காம ஓகே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா பண்ணா உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்படியே அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்கலாம், இன்னும் ஒரு பர்சனாலிட்டி பத்தி நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே,
ரசிகமணி டி.கே. சிதம்பரனார் இருக்காரு தெரியுங்களா, அவரை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, ரசிகமணி என்று அறியப்பட்டவர் தான் பண்ணா டி.கே.சி. டி.கே.சினா என்னது? டி.கே. சிதம்பரநாதனார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல டி.கே. சிதம்பரநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? செப்டம்பர் 11 1881 ஓகே பிறந்திருக்காரு. ஓகே, அவர் இறந்தது பார்த்தா 1954 வந்து இறந்திருக்காருப்பா. இவருமே பண்ண என்னது? பன்முகத்தன்மையை கொண்டவர். ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு, ஒரு எழுத்தாளராக இருந்திருக்காரு, ஒரு திறன் ஆய்வாளராக இருந்திருக்காரு, இலக்கிய திறனாய்வு முன்னோடியாகவும் இவர் வந்து இருந்திருக்காரு. சரிங்களா? அவரோட பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா தீர்த்தாரப்பர் மற்றும் மீனாம்பாள். ஓகே, தான் பார்த்தீங்கன்னா டி.கே.சி. அவர்களோட ஓகே பெற்றோர்கள் அவர்கள். கண்டிப்பா பார்த்தா இவரை பத்தின கேள்விகள் அப்படின்றது இருக்குப்பா. ஏன்னா இவர் முக்கியமா அந்த வட்டத்தொட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து உருவாக்கி இருப்பாரு. ஆனா அந்த வட்டத்தொட்டில இருந்து கண்டிப்பா கேள்விகள் அப்படின்றது கேட்கலாம். சரிங்களா? அதை நான் சொல்றேன் பின்னாடி. இவர் தென்காசியில் ஆரம்ப கல்வியும் திருச்சிராப்பள்ளியில் ஒரு உயர்நிலை கல்வியும் ஓகே பயின்றார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் படித்து பட்டம் பெற்றவர். 1930 இருந்து 1935 வரைக்குமே சென்னை மாகாண இந்து அறநிலைத்துறை பாதுகாப்பு ஆணையரா என்ன பண்ணிருக்காருன்னா இவர் வந்து பணியாற்றிருக்காரு. ஓகே, அப்போ இனிஷியலா பார்த்தா இந்து ரிலிஜியஸ் இருக்கு தெரியுங்களா, இந்து அறநிலையத்துறை ஓகே அந்த பாதுகாப்பு ஆணையரா பார்த்தா என்ன பண்ணிருக்காருன்னா இவர் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ஒர்க் பண்ணிருக்காருப்பா. அடுத்து பாருங்க, இலக்கிய பணி. ஓகே, சோ வட்டத்தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஓகே ஞாயிற்றுக்கிழமை மாலை வேலையில முக்கியமான அறிஞர்கள்லாம் இருக்காங்க தெரியுங்களா, அந்த அறிஞர் எல்லாமே கூட்டு ஓகே நம்ம தமிழோட ஓகே தொண்டை வந்து பறைசாற்ற வேண்டும், தமிழோட புகழை பரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்க வந்து பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் என்ன அப்படின்னு சொன்னா வட்டத்தொட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த வட்டத்தொட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல வந்து அறிஞர்கள் எல்லாமே உட்கார்ந்துருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தமிழ் பாடல்கள் பாடுவாங்க. அந்த பாடல்ல இருக்கக்கூடிய மேன்மையை பாடி பேசி ஓகே அங்க என்ன பண்றாங்க, அந்த இலக்கியத்தை வளர்க்கக்கூடிய ஒரு இடமா தான் பார்த்தீங்கன்னா இந்த வட்டத்தொட்டி அப்படின்றது ஒண்ணு இருந்திருக்கு. ஓகே, இவரின் வட்டத்தொட்டி இலக்கிய அமைப்பில் மீபா சோமு அவர்கள் இருந்திருக்காரு, ஸ்ரீனிவாச்சாரி இருந்திருக்காரு, கல்கி அவர்கள் இருந்திருக்காரு, ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் இருந்திருக்காரு, ராஜகோபாலாச்சாரியார் இருந்திருக்காரு, ஸ்ரீனிவாச ராகவன், ஓகே தொண்டைமான், சா வையாபுரி பிள்ளை, இந்த மாதிரி பண்ண நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தா ஒரு உறுப்பினர்களா இருந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு அரசியல் பொறுத்த அளவுக்கு 1927 பார்த்தா சென்னை மாகாணத்தின் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். ஓமந்தூர் ராமசாமி இருக்கார் தெரியுங்களா, அவரோட ஆட்சி காலத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓகே தமிழ்நாடு லோகோ இருக்கு தெரியுங்களா, இலச்சனை இருக்கு தெரியுங்களா, வாய்மே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு தெரியுங்களா. அதுல இப்ப நம்ம இருக்கக்கூடிய கோயில் இருக்கு தெரியுங்களா, அது என்ன கோயில் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு தெரியுங்களா, ஸ்ரீவில்லிபுத்தூரோட ஆண்டாள் கோவில் தான். ஓகே, அந்த கோயிலை வந்து நீங்க வந்து போடுங்க அப்படின்றதுக்கு பரிந்துரை கொடுத்ததே யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டி.கே.சி. இருக்காரு தெரியுங்களா, அவர் தான் பார்த்தா ஓகே நம்மளோட அரசு சின்னத்துல இந்த கோயிலோட சின்னத்தை நீங்க போடுங்க அப்படின்னு சொன்னது வந்து அவர் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இதே ஒளி கம்பர் யார் முதலிய நூல்களோட ஆசிரியராக அவர் வந்து இருந்திருக்காரு. அதே மாதிரி கம்பர் தரும் ராமாயணம், முத்தொள்ளாயிரம் ஆகிய நூல்களின் பதிப்பாசிரியராக அவர் வந்து இருந்திருக்காரு. அதே மாதிரி டி.கே.சி. என்றதுமே நம் நினைவுக்கு முதலில் வந்து நிற்பது அவரது ரசனை உள்ளமும் இயல்பான நகைச்சுவை உணர்வும் தான். ஓகே, டி.கே.சி. மேற்கொண்ட திறனாய்வு முறைக்கு பெயர் தான் என்னது, ரசனை முறை திறனாய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மூத்த எழுத்தாளர் ஓகே கி ராஜநாராயணன் அவர்கள் என்ன சொல்றாரு, மாந்தருள் ஒரு அன்னப்பறவை எனும் நூலில் டி.கே.சி. குறித்து எழுதியிருக்கும் வைர வரிகள் ஓகே இங்க கீழே இருக்கு. கவிதைகளை மட்டுமல்ல வாழ்க்கையை எட்டி பாய்க்கிறது அனுபவிக்கிறது என்று கட்டு தந்தவர், அது ரொம்ப விசேஷமாக புரிகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணிருக்காரு அவர் வந்து முன் வச்சிருக்காருப்பா. சரிங்களா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான வகுப்பு வந்து நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, அதே மாதிரி நீங்க நம்மளோட அடால பாத்தீங்கன்னா ஓகே குரூப் 4 பேட்ச் ஜாயின் பண்ணும் அப்படின்னா இப்போதைக்கு இந்த பேட்சோட ஓகே ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2999 ரூபா. ஓகே, என்னோட கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்றப்ப Y836 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2339 ரூபாய்க்கு பார்த்தா இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ரொம்ப குறைவான விலையில தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ மறக்காம ஓகே இது 2 இயர்ஸ் வேலிடிட்டி இருக்கு. நீங்க யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா Y836 அப்படின்ற கூப்பன் கோட் இருக்கு. ஓகே, Y836 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 22% அப்படின்றது அல்டிமேட்டா ஆஃபர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ மறக்காம ஓகே Y836 அப்படின்ற கூப்பன் கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் ஓகே இல்ல நம்மளோட ஓகே டெக்னிக்கல் டீம்ல நீங்க வந்து பேசணும் அப்படின்னா இங்க கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் நம்பர் இருக்கு தெரியல 8130806247 மறக்காம இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான கைடன்ஸ் அப்படின்றத அவங்க வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ மறந்துடாதீங்கப்பா, மே 4ஆம் தேதி பார்த்தா நம்மளோட பேட்ச் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பா இந்த பேட்ச் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த குரூப் 4 முழுக்க பார்த்தீங்கன்னா நம்மளோட 2025 சிலபஸ்ல அடிப்படையில் எடுக்கப்பட்டதான். ஏன்னா நம்மளோட தமிழ் வகுப்பு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஓகே ஸோ ஒரு 2023 2024 பார்த்தீங்கன்னா கேட்ட பேட்டர்னே வேற. ஆனா போன வருஷம் வந்து வேற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகே தமிழ். அப்ப அதற்கேற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் வகுப்புல இருக்கட்டும் ஓகே மேக்ஸா இருக்கட்டும் ஜிஎஸ்ஆ இருக்கட்டும் இது எல்லாமே பண்ணா நிறைய அவுட் சோர்ஸ் கண்டென்ட்மே பண்ணா நம்ம என்ன பண்றோம் ஓகே குரூப் 4க்கு தேவையான அவுட் சோர்ஸ் கண்டென்ட் எல்லாமே பண்ணா நம்ம வந்து பர்டிகுலரா நம்ம வந்து கொடுக்குறோம். இதை தாண்டி பார்த்தா குரூப் 1 பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு, அட்மிஷன் போயிட்டு இருக்கு, குரூப் 2 பேட்ச்க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. எல்லாமே பண்ணா நம்ம
நம்மளோட அடா 24/7 நல்ல ஆஃபர்ஸோட இருக்கு. ஓகே, இந்த தமிழ் புத்தாண்டு ஆஃபர் அப்படிங்கிறது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, 14ஆம் தேதி போட்ட ஆஃபர் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3-4 நாட்கள் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. நீங்க யாராவது நம்மளோட அடால ஜாயின் பண்ணணும் அப்படின்னா Y836 அப்படின்ற கூப்பன் கோட் இருக்கு தெரியுங்களா, இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவோட கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா உங்க எல்லா கமெண்ட்க்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நல்ல வீடியோல கூடிய வரையில மீட் பண்ணலாம். நன்றி.